தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வாசிக்க சகோதரி விஜயலட்சுமி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. அனைவரும் அமரலாம். நமக்கு ஒரு கனவு இருந்தது. சாதி, மதம், மொழி, இனம் இது அனைத்து அடையாளங்களையும் தாண்டி ஒரே குடும்பமாய், ஒரே உணர்வாய், ஒரே குரலாய், குரலற்றவர்களின் குரலாய் ஒலிக்க வேண்டும். அதற்கு ஒரு கழகம் வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தோடு உருவான அந்த கழகம்தான் தமிழக வெற்றி கழகம். தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப்போகிற கழகம். இந்த கழகத்தின் ஆசான் அரிச்சுவடி தெரியாத எங்களை கூட கைபிடித்து கூட்டிச் சென்று ஆளாக்கி அழகு பார்க்கும் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளரே, வரவேற்புரை தார வருக வருக, வரவேற்புரை தருக. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மற்றும் மாநில, மாவட்ட, நகரம், ஒன்றியம், பேரூராட்சி, கிளைக்கழகம், வார்டு, பகுதி பொறுப்பாளர்களுக்கும், சகல அணிகளின் நிர்வாகிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் மற்றும் எங்களை வழிநடத்தும் வழிகாட்டி தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கும், வெற்றி வேட்பாளர்களுக்கும் வெற்றி வணக்கம். உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். நம் தலைவர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாதத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இது வெறும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் அல்ல. இது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகும் புதிய வரலாறு. இனி வரும் காலம் நம்முடையது. தமிழகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தமிழக வெற்றி கழகம் என்ற மந்திரம் ஒலிக்கட்டும். நம் வேட்பாளர்களின் வெற்றி செய்தி கோட்டையை அதிர செய்யட்டும். நம் தலைவரின் தலைமையில் ஒரு பொற்கால ஆட்சியை அமைப்போம். இந்த மேடையில் உறுதியேற்போம். வெற்றி நமதே. அடுத்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு வரியில் தலைவர் அவர்களை நான் அழைப்பதுண்டு. வெற்றி தலைவரே வருக என்று அழைப்பேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே என்று அழைப்பேன். இன்று உள்ளம் நிறைய நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாஞ்சையோடு வருங்கால தமிழக முதல்வரே தலைமை உரை தருக, வெற்றி தலைவரே வருக.